அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனின் உடல் இன்று மாலை அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டி பகுதியில் பிறந்த தா பாண்டியன் உடல் நலக்குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவரது இல்லம் அருகே தா பாண்டியனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த காளையார்குறிச்சியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் வெடிவிபத்தில் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண நிதியும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். வெடிவிபத்தில் பலியான 5 பேரின் குடும்பங்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டாபிராமில் உருவாகி வரும் டைடல் பார்க்கை அமைச்சர்கள் MC சம்பத், பாண்டியராஜன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். 280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 அடுக்குடன் கட்டப்பட்டு வரும் டைடல் பார்க் கட்டிடத்துக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். தற்போது பணிகள் நடைபெற்று வரும் கட்டிடத்தை பார்வையிட்ட அமைச்சர்கள் பணியாற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் பணியின் தன்மை குறித்து கேட்டறிந்தனர். சட்டமன்ற தேர்தல் விதிமீறல் குறித்த புகார்களை விஜில் செயலி மூலம் அளிக்கலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை அறிவித்த பின்னர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வருவது குறித்தும் தெரிவித்தார். அப்போது தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பான புகார்களை விஜில் செயலி மூலம் அளிக்கலாம் என்றார். நாட்டின் ஒவ்வொரு துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கூறினார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா கிண்டியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் மோடி மருத்துவ படிப்பை முடித்துள்ள மாணாக்கர்கள் சமூகத்திலும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் கொரோனா கட்டுக்குள் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழக சுகாதாரத்துறை மிகச் சிறப்பாக செயல்படுவதாக பிரதமர் மோடி மனம் திறந்து பாராட்டியது முதலமைச்சருக்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களிலிருந்து கொரோனா தொற்று தமிழகத்திற்குள் மீண்டும் பரவிவிடக் கூடாது என்பதில் விழிப்போடும் கண்காணிப்போடும் உள்ளதாக கூறினார். புதுச்சேரி தமிழக எல்லைகளில் 36 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஷுர்பீர் சிங் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா பரவல் காரணமாக 952 இருந்த வாக்குச்சாவடிகள் தற்போது 1559 உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் தேர்தல் பணியில் 9140 அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், பாதுகாப்பு பணியில் 3000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சிறுபான்மை பிரிவு சார்பில் சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அதிமுகவின் சிறுபான்மை பிரிவு துணை செயலாளரும் நடிகருமான பஷீர் தலைமையில் சென்னை 1000 விளக்கு பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொடர்ந்து சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையுடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். சென்னையில் ஒரே மாடல் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பூந்தமல்லி பகுதியில் பல இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வந்தன. இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் 2 பேர் ஒரே மாடல் இருசக்கர வாகனத்தை குறிவைத்து திருடுவது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த காவல்துறையினர் யுவராஜ், சரத்பாபு ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 60 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ரயில்களில் முன்பதிவில்லா இருக்கைக்கு செல்போனில் முன்பதிவு செய்யும் வசதி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புறநகர் ரயில்களுக்கான டிக்கெட்டுகளை UTS செயலியில் எடுக்கும் வசதி மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் இந்த வசதியை ரயில்வே நிர்வாகம் மீண்டும் அனுமதிக்க உள்ளது. டிக்கெட் கவுண்டர்களில் கூட்டம் சேருவதை தவிர்க்கவே மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் சின்னத்திரை நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது.
கடந்த 2011ஆம் ஆண்டு 3 மாணவிகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக கூறி 1,05,00,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வந்த இவ்வழக்கில் ஜாமீன் கோரி ஹேம்நாத் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறையிலிருந்து வெளிவந்த 3 வாரத்திற்குள் 15 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அதில் 30% பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிசெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தி வருகிறது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் சிபிஎஸ்இ, நவோதயா, கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட மத்திய அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றலாம். கடந்த மாதம் 31ஆம் தேதி நடைபெற்ற மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வின் முதல் தாளில் 12 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதிய நிலையில் 4,14,498 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத புதுச்சேரி தேர்தல் ஆணையர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் வார்டு மறுவரையறை பணிகளை முடித்து 6 மாதங்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை தேர்தல் அறிவிப்பை வெளியிடாத புதுச்சேரி தேர்தல் ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு இதுகுறித்து புதுச்சேரி தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸ் பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர்.